Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட முன் பகுதி தான் நான் அடியில வச்சிருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சிருக்கோம். லைனிங்ல வந்து ஒரு நார்மலா ஒரு பாட் நெக் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாட் நெக்னா நல்ல ஒரு கட்டிங் கொடுக்கல கீழ. சிம்பிளான கட்டிங் தான் கொடுத்திருக்கேன் நான். ஒரு சைடு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க லைனிங்கில் வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமுமே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெக் வந்து ஈவனாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வளைவு வரும் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கட்டிங் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் போட போகிறோம். இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. சேம் டைம் வந்து இது வந்து சாரியோட கிளாத்தில் இருந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் லீனாக இருப்பாங்க அவங்க, அதனால் சாரீ அவ்வளோ தேவைப்படாது. ஸோ சாரீ கிளாத்தில் இருந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சாரீ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தனியாக வந்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கிளாத்தை வந்து ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைனுக்கோ இல்லை அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி சாரீ கிளாத்து தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப நிறையாவெல்லாம் இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கேன். ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். நான் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மீட்டர் கிட்ட தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நெக்லைன் வந்து மேலே ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். சைடில் வந்து ஆம் ஹோல் பார்ட் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து உயரம் நம்ம எப்போவுமே வந்து அளவு எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருப்பேன் உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ அந்த மெத்தடில் வந்து கீழே ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து தையல் போட்டுக்கலாம். சைடில் பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ப்ளவுஸோட பீஸ் தான். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸும் லைனிங் கிளாத்தும் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணாதீங்க. லைனிங் கிளாத் மட்டும் நம்மளுக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மடித்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து 2 சைடுமே நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நான் நார்மல் ப்ளவுஸ், டிசைனர் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸுமே வந்து இதே மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு நம்ம கேன்வாஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம், கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக இருக்குது, கொஞ்சம் நெக்கில் வந்து ஹெவி ஒர்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக நம்ம உள்ளே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் சாரீலேருந்து கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிளாத்துமே வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்து மடித்தோன்னா, அதாவது ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு லென்த்தான பீஸ் தான் இதுக்கு தேவைப்படும். நான் நல்ல நீளமான பீஸ் தான் எடுத்திருக்கேன். சாரியில் எடுக்கும் போதே வந்து ரெண்டு பீஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து 1.5 அளவுக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். 2வது பீஸ் கட் பண்ணும்போது பாதி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நெக் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப டீப் நெக்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு நெக் பேட்டர்ன் தான். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி எடுத்து 2ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நாட் எடுப்போம் இல்லையா உள்ளே விட்டு, ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நான் இதை வந்து பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து நல்ல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளீட் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி ப்ளீட் வச்சது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். மேலே கேப் விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் 2 சைடுமே மடித்து விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி மடிச்சிருக்கேன் அப்படின்னா 2வது ப்ளீட் எடுக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து மிஷினுக்கு ஆப்போசிட்டில் மடிச்சிருக்கேன். மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் 2வது ப்ளீட் வைக்கும்போது அந்த ப்ளீட் வச்சதுக்கு ஆப்போசிட்டாக நான் மடித்து விட்டுருக்கேன். லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அளவு ஒரே மாதிரி இருக்கணும். சைடில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ 2.5 இன்ச் அப்படின்னா கரெக்டாக வந்து 2.5 இன்ச்லேயே தான் இருக்கணும். அது ஃபுல்லாக கிளாத் ஃபுல்லாகவே அதே அளவில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று பெருசாக சின்னதாக இல்லாமல் ஒரு மாதிரி ஈவனான ஒரு ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே மடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம அந்த ப்ளீட்ஸ் வைக்கும்போது வந்து ஃப்ரில் வந்து எவ்வளோ உள்ளே எடுத்துருக்கோன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ரொம்ப டைம் சேவிங்கும் இருக்கும். பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த லென்த் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ப்ளவுஸ் வந்து ஒரு நல்ல இங்க் ப்ளூ கலரில் இருக்குது. சாரீ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது. ஸோ கலர் காம்பினேஷனும் நல்லா தான் இருந்தது. ரொம்ப கான்ட்ராஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்னாக தான் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து சாரியுமே வந்து இப்போது இந்த கரண்ட்டில் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து நிறைய மூவிங்கில் இருக்குது. செட் சாரீஸ் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இது நிறையாவே வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்லைன் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு மேலே வச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான அளவில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக நெக்லைனில் வச்சு அந்த ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் வைக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங்குமே வந்து கார்னர் பண்ணக்கூடாது, சென்டரில் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் இப்போ பிடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் பிடிச்சி அதுக்கு மேலே வந்து பீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பீட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 6 பெட்டல்ஸ் இல்லை 5 பெட்டல்ஸ் உங்களுக்கு வந்து எத்தனை வச்சா பிடிக்குமோ அத்தனை பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 இன்ச்சில் சதுரமான பீஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸ் வந்து நம்ம நார்மலாக டிசைனுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, முக்கோண பீஸ் மாதிரி, அது மாதிரி கார்னர் 2யுமே நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நல்ல ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த கார்னரில் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து டிசைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃபினிஷிங்குமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக கைத்தையல் தான் இதில் போட போகிறோம். அதுக்கு நான் நூல் எடுத்திருக்கேன், ஊசி நூல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த பீஸில் வந்து அந்த நான் பிடிச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா சுருக்கமாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சேம் தான், அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க 5 பெடல்ஸுமே வந்து 1 பை 1 வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா வந்து உள்ளே எடுத்து விட்டுருங்க. நூல் வந்து நல்லா வெளியே எடுத்துக்கிட்டே வாங்க. எடுக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா சுருக்கமாக இருக்கும். அப்போ ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த கார்னர் டைப்பில் எல்லாமே வந்து நல்லா வந்து மடித்து விட்டு ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடையில இருக்க சுருக்கம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கிடைக்கும்.
நான் பாருங்கள் நல்லா எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு சென்டரில் மேக்ஸிமம் அந்த பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழேயுமே வந்து ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. நல்லா சுருக்கம் பண்ணி நல்ல ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமே வந்து பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட சென்டர் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸ் ரெண்டையுமே வந்து ஈவனாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ப்ளவுஸோட சென்டர் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வைக்க போகிறோம். ஃப்ளவர் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேலே சின்னதாக ஒரு போ ரெடி பண்ணிக்கலாம். போ வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப கீழே வரைக்கும் தொங்காமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்து தொங்குற மாதிரி சின்ன ரோப் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது. மேக்ஸிமம் வந்து அந்த ரோப் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு அழகாக இருக்காது. உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட உயரம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கீழே தொங்குச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த போ வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ரிவர்ஸ் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து சேர்த்தே போட்டுக்கோங்க, சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ளவர் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சென்டர் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் வந்து விலகி தள்ளியெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எம்போஸ்டாவோ இல்லை பார்க்குறதுக்கு நல்ல பஃபியாவோ தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து சேர்த்தே நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நம்ம இப்போ பீட் ஒர்க்கு இடையில வந்து ஸ்டோன் ஒர்க் அதை மட்டும் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ் நார்மல் என்ன ப்ளவுஸாக இருந்தாலும் சரி பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. டாட் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஃபுல்லாக நம்ம ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஹைட்டில் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 12 இன்ச்சு இல்லை 12.5 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 3 இன்ச்சு பிடிச்சா போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லை ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 13, 14, 14.25 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹைட் பிடிக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சோ இல்லை 4 இன்ச் கிட்ட பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம மிஷின் ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கைத்தையல் தான் போட்டு அந்த பீட் ஒர்க்லாம் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் கரெக்டாக மடித்து விட்டு நான் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்திருக்கேன். சென்டரில் ஃபுல்லாகவே காப்பர் பீடு தான் நான் கொடுத்துருக்கேன். காப்பர் பீட் கொடுத்துட்டு கார்னரில் மட்டும் நம்ம ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து சைடில் மட்டும் ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா ப்ளூ கலரில் தான் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் தான் ஸ்லீவ்லேயுமே வந்து ஃபுல்லாக காப்பர் கலரில் இருக்க பார்டர்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்டர் வச்சு கீழே வந்து அதே மாதிரி ப்ளூ கலரில் பைப்பிங் அண்ட் வந்து நம்மளுக்கு அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்பவே லுக் வந்து கிராண்டாக தெரியுது. இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.